நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1246வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமாக மகாமிருத்யுஞ்சயர். இது 2-3 நாளாகவே ஓடிட்டுருக்கு. ராம நடராஜ சொன்னார் இருக்கு. இந்த மிருத்யுஞ்சய மையம் சொல்லிட்டே நல்லதுன்னார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. இட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. அதாவது நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன அனுபவித்து என்னென்னலாம் வாழ்க்கையில் பார்த்துருக்கோமோ அதை ஷேர் பண்ணுறது தான் நல்லது. ஆக்சுவலாக சும்மா ஏதான புத்தகத்தை படி சொல்கிறத விட, எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மா சேரில் உட்காந்துக்கா பாருங்க. ஷீ லிவ்டு அப் டு 85 years. இவ்வளோ நான் ஒரு தடவை தஞ்சாவூர் சைட்லாம் போயிருக்கும்போது திருவாரூர், போலகம் இதெல்லாம் போனோம். கூத்தனூர்லாம் போயிட்டு வரும்போது பஸ்ஸில் வந்தோம். திருக்கடையூரில் நிற்கிறது பஸ்ஸு. இறங்கணும் எனக்கு ஆசை. எங்கள் அம்மா சொல்ல முடியவே இல்லைடா அப்படின்ட்டேன். வயசாகிடுத்து பாவம். மோர் தென் 80 years. அந்த காலத்தில் வசதியே இல்லை. நிறைய இடத்துல கார் வச்சு போக முடியாது. சில இடத்துலலாம் கார் வச்சுட்டு போனோம். அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் என்னாச்சு, இங்கே வந்தாச்சு. ஜவஹர்லால் வந்துட்டோம். சென்னை ரீச் ஆகிட்டோம். என்னாச்சு, அவள் போகிற காலம் வந்துட்டு 85 வயசு. நடமாடின்னு தான் இருக்கா. கடைசி நேரம் வரைக்கும் தான் துணி துவைச்சிருந்தா, நடமாடின்னு தான் இருந்தா. ஒரு 4 or 5 days ஷி வாஸ் இந்த ஹாஸ்பிட்டல். கோமாக்கு போயிட்டா. ஆற்றுல ஒரு 3-4 நாள் இருந்தா. அவ்வளோதான். அப்படியே அவருக்கு வெல்வெட்லேயே மெத்த பண்ணி போட்டேன். தனியாக ஒரு கட்டிலே பண்ண அவளுக்கு. தேக்கு மரத்தில் கட்டு. அப்போ மகாபாரதம் சீரியல் பூசுறது. மகாபாரதம் சீரியலை பார்த்துட்டு அதே மாதிரி 2 வட்டமான டிசைன் பண்ணி அழகான கட்டில். அந்த கட்டில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் அம்மா படுத்துரு கட்டில். அப்போ சொல்லுவோம், என்ன ராஜா, திருக்கடையூர் விஷயமோடா, திருக்கடை விஷயமோட எம பயமே கிடையாதான்டாடுவா. கடைசிக்கு போகிற காலத்தை பாருங்கள் எப்படி வரது புத்தியெல்லாம். திருக்கடையூர் போனோம். அங்கே காலசம்ஹார மூர்த்தியை பார்த்துட்டா மிருத்தி பயம் வராதுன்ற மாதிரி அவளுக்கு எண்ணம். எப்படிம்மா உனக்கு எழுந்து நிற்க விட முடியல, நடக்க முடியல, எப்படி வருவேன்னு. என்ன அஷும்போடான்றா. சமூகத்தை போக முடியல. வசதிகள் இருந்தது, போக முடியல. அவளும் போய் சேர்ந்துட்டா. இது என்னது இப்படியா இருக்க பட்சத்தில் திரு விவேக் சிறப்பேஸ்வரர் ஆத்ம நண்பர் அவர். நான் என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருவார். புத்தகத்தெல்லாம் வாங்கி எங்கெங்கோ பண்ணுவார். இப்போ சிவசகசநாமத்தை பற்றி ஒரு பேச்சு வந்தது. அதில் பரமேஸ்வரர் சொல்கிறார், சிவசகசநாமத்தில் அதிமுக்கிய சகசநாமம்னு ஒன்று இருக்குது. 10 விதமான சகசநாமங்கள் இருக்குது. சிவசகசநாமம் 8லேருந்து 10 வரைக்கும். அதை முக்கியமான சகசநாமம் இருக்கு. லிப்கோவில் போட்டிருக்கான்னு சொல்லி வாங்கியிருக்காரு. வாங்கி கும்பகோணத்துலேருந்து வர வச்சுருக்காரு. அதோட நான் கேட்காமையே இந்த புக்கும் வர வச்சுருக்காரு. லிப்கோ. இப்போ தான் உங்களுக்கு கிரி நர்மதா அதெல்லாம் வந்தது. அந்த காலத்தில் பார்க்கும்போது 2 ரூபா, 8 அணா, 1 ரூபா அந்த மாதிரி லிப்கோவில் போட்ட புத்தகத்துக்கு கணக்கே கிடையாது. உண்மையாகவே தமிழ்நாட்டில் சோஸ்திரங்கள்லாம் முதல்ல போட்ட கம்பெனி அவள் தான். அப்போ ரங்கநாத ஸ்ட்ரீட்லேயே லிப்கோ கம்பெனி இருக்கும். டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில். இப்போ இருக்கா தெரியாது. லிட்டில் ஃப்ளவர், இந்த 3 குழந்தைகள் போட்டிருப்பான். இந்த எம்பளம் ஆகாது. லிப்கோ லிட்டில் ஃப்ளவர் கம்பெனி பேர். இது அம்சர். இது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க. லிப்கோவில் தப்பெல்லாம் படுறது வாய்ப்பு இல்லை. ஆனால் மகாமிருத்யுஞ்ச தியானம் போட்டுட்டு மகாமிருத்யுஞ்ச சகசநாமம் ஒன்று இருக்குது. பேஜ் 1 இருக்குது. பேஜ் 2-3 பிளாங்காகவே இருக்குது. லிப்கோவில் இந்த தப்பே பண்ண மாட்டா, ஆனால் பண்ணியிருக்கா அதில். அதே மாதிரி பின்னாடி மகாமிருத்யுஞ்ச மந்திரத்தை வரும்போது பிளாங்காக 2 பேஜ். என்னடா இப்படி ஆச்சு, புக்கு இன்கம்ப்ளீட்டாக. இந்த மார்க்கண்டேய புராணத்தில் வருது. மார்க்கண்டேய ரிஷி சொல்கிறது, பின்னாடி 2 பேஜ் போச்சு, முன்னாடி 2 பேஜ் போச்சு. ஹவு டு கம்ப்ளீட் இட் சொல்லும்போது
திரு விவேக் சர்வேஸ்வரன் திருப்பி நெட்டில் இருந்து எடுத்து அதை அனுப்பிச்சி வச்சுருந்தார். இந்த மகாமிருத்யுஞ்சயம் இனி சஹஸ்ரநாமத்தை பற்றி நீ பேசப்படுறதில்ல. நான் இந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரம் எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி போயிடும் சொல்லியிருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சுட்டு படிக்கிறாங்க. அதை ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கணும். இது வந்து வெப்சைட்லேயும் போடலான்னு இருக்கும். ஒரு 14-15 ஸ்லோகம் இருக்குதுல்ல. ஓம் ஸ்ரீ மகாமிருத்யுஞ்சய சோஸ்திர மகாமந்திரஸ்ய மார்கண்டே ரிஷிகி அனுஷிப்சந்தக மிருத்யுஞ்சோ தேவதா கௌரி சப்திகி மம சர்வாரிஷ்ட சமஸ்த மிருத்யு சாந்தியர்த்தம் சகல ஐஸ்வர்ய பிராப்தியர்த்தம் ஜபே விநியோக தியானம் சந்தார்காக்கின் விரோச்சனம் ஸ்மதமுகி பத்மத்யாந்தசிதம் முத்ரா பாசாமிருகாஷ ஸ்தர விலசத் பாணம் ஹிமாம்பாம் சுப்ரபாம் கோடீந்திர பிரக லசத் சுதாம் பிளத்தமம் ஹாராதிபுஷோஜ்வலாம் காந்தம் விஸ்வவிமோகினீம் பசுபதியும் மிருத்யுஞ்சயம் பாவியேத். இது வந்து தியான ஸ்லோகம். அடுத்து இப்போ இது வருது மகாமிருத்யுஞ்சய மந்திரம். ருத்ரம் பசுபதியும் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதியும் நமாமி சரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி நீலகண்டம் காலமூர்த்தியும் காலஜ்ஞம் கால நாசனம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி நீலகண்டம் ரூபாட்சம் நிர்மலம் நிலையப்பிரதம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி வாமதேவம் மகாதேவம் லோகநாதம் ஜகத்குரும் நமாமி சரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி தேவதேவம் ஜகநாதம் தேவ விஷபத்வஜம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி திரேக்ஷம் சதுர்புஜம் சாந்தம் ஜடாமகுடதாரிணம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி பஸ்மோத்தோளிக சர்வாங்கம் நாகாபரணபூஷிதம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி அனந்தமவ்யம் சாந்தம் அக்ஷமாலாதரம் ஹரம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி ஆனந்தம் பரமம் நித்யம் கைவல்யதாயினம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி அர்த்தநாயீஸ்வரம் தேவம் பார்வதி பிராணநாயகம் நமாமி சரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி பிரளயசுதே திகார்த்தமாதி கர்த்தாரமீஸ்வரம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி யோமகேஷம் விரூபாட்சம் சந்திராத்திரம் கிருதசேகரம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி கங்காதரம் சசிதரம் சங்கரம் சூலபாணினம் கங்காதரம் மகாதேவம் சர்வாபரணபூஷிதம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி அநாத பரமானந்தம் கைவல்ய பதகாமினி நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி ஸ்வர்காபவர்கதாதாரம் சிஷ்டிசிதி அந்தகாரணம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி கல்பாய தேகி மே புண்ணியம் யாவதா யுரரோகதாம் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி சிவேன மகாதேவி வாமதேவம் சதாசிவம் நமாமி சரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி உற்பத்தி ஸ்திதி சம்ஹார கர்த்தாரமீஸ்வரம் குரும் நமாமி சரசா தேவி கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி. பலஸ்ருதி மார்கண்டே கதம் சோஸ்திரம் யப்படேச்சு சிவசந்நிதம் தஸ்ய மிருத்யுபயம் நாஸ்தி நாக்னே சௌரபியம் கச்சித்
சதாவர்த்தம் பிரகிருத்தபியம் சங்கடே கஷ்டநாசனம் சுசிர்பூத்வா பதே சோஸ்திரம் சர்வசித்திப்பிரதாயகம் மிருத்யுஞ்ச மகாதேவி திராகிமாம் சரணாகதம் ஜன்ம மிருத்து ஜராரோகே பீடிதம் கர்மபந்தன தாபகதஸ்தவ பிராண சத்தச்சிதி தேகம் சதாமிருட இது விஜான இதேபதாம் திரையம்பகாஜ்ஞானமனம் ஜபேத் நம சிவாய சாம்பவாய ஹரய பரமாத்மனே பிரணதக்லேனாய யோகினாம் பதே நமக சதாங்காயுர்மந்திர ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரைம் ஹ ஹன ஹன தக தக பசபச கிரகாண கிரகாண மாரிய மாரிய மர்தய மர்தய மகாமாய பைரவரூபண துணைய துணைய கம்பைய கம்பைய விக்னய விக்னய விஸ்வேஸ்வர ಶೋಭಯ ಶೋಭಯ ಕಡು ಕಡು ಮೋಹ ಮೋಹಾಯ ಹೂಂ ಭಟ್ಟ ಸ್ವಾಗ ಇದು ಮಂತ್ರ ಮಾತ್ರೇಣ ಶಮಾಭೀಷ್ಟದೋಪಪತಿ ಇದು ಮಾರ್ಗಂಡೇಯ ಪುರಾಣೇ மார்கண்டேய கிருத மகாமிருத்யுஞ்சய சோத்திரம் சம்பூர்ணம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இந்த சொன்னால் என்னென்ன நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் நிவாரணம் ஆயிடுறது அப்படின்னு போட்டிருக்கு. தோற்றுவித்தல் காத்தல் அழித்தல் இவற்றை செய்கின்றவரும் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவரும் குருவுமான தேவனை தலைவணங்குகின்றேன். யமன் எங்களை என்ன செய்வான்? மார்க்கண்டேயனால் செய்யப்பட்ட இந்த சோத்திரத்தை சிவனார் முன்னிலே எவரொரு படிக்கின்றானோ அவனுக்கு காலனா அச்சம் கிடையாது. நெருப்பு திருடர்களால் ஏற்படக்கூடிய பயமும் ஒரு இடத்தில் கிடையாது. மிக்க அல்லற் பொழுது 100 முறை ஜபம் செய்தால் இன்னல்கள் அழியும். சுத்தனாகி சோத்திரத்தை படிக்க வேண்டும். காரியங்கள் அனைத்திலும் நல்ல பலனை கொடுக்கும். யமனை வென்றவனே, மகாதேவனே, கர்மவனியால் ஏற்பட்ட பிறப்பு இறப்பு கிடத்தன்மை நோய் நொடிகளால் பிடிக்கப்பட்டவனும் உன்னை சரணடைந்தமான என்னை காக்க வேண்டும். இன்பம் அளிப்பவனே, நான் உன்னை சேர்ந்தவன். நான் எப்பொழுதும் என் உயிரையும் மனதையும் உன்னிடம் அர்ப்பணித்துள்ளேன் என்று பரமேஸ்வரனுடன் தெரிவித்தது. திரையம்பக மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஓம் திரையம்பகம் ஜாமகே சுகந்தி புஷ்டிவர்தனம் ஊர்வார்பக பந்தனாத் பிரத்யோத் முக்ஷேமாமிருதாத் 3 தடவை சொல்லணும் திரையம்பக மந்திரத்தை. மங்களமானவனுக்கும் அம்பாளுடன் கூடினவனுக்கும் பாவங்களை களைபவனுக்கும் பரம்பொருளுக்கும் வணக்கங்கள். வணங்குவோரின் துயரை துடைப்பவனுக்கும் யோகிகளுக்கு பதியமான பரமனுக்கு வணக்கங்கள். மார்க்கண்டேய புராணத்தில் மார்க்கண்டேய இயற்றிய மகாமிருத்யுஞ்சய சோத்திரம் நிறைவேற்றுவதுன்னு போட்டிருக்கான். அன்பாச்சுனட்டி இது 4 பேஜ் காணுவதில்லை. அவள் ருக்கோலையும் செக் பண்ணணும். மாதிரி யாருக்கா அனுப்புறதுக்கு முன்னாடி பேஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வரவழைச்சு இது காலம் திரு விவேக் சரபேஸ்வரனோட ஹெல்ப் இல்லைன்னா அவரோட நாட் ஃபினிஷ் வீடியோ இப்படி ஆகிருக்கும் அது. ஸோ இது திருக்கடையூரில் இந்த பிம்பம் இருக்குது. இதை பார்க்கறது எங்கள் அம்மா ஆசைப்பட்டேன் அந்த காலத்தில். எங்கள் அம்மாவாசையை எனக்கு நிறைவேற்றிட்டேன் நான் சொல்லி இந்த பதிவை நிறைவேற்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.